Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் பாயிண்ட். சோ 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் x y z நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் 1 by நம்ம a அப்படினு எடுத்துக்கலாம். a நம்ம b ன்னு எடுத்துக்கலாம். 1 by z நம்ம c அப்படினு எடுத்துக்கலாம். சோ இந்த வேல்யூவை ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இங்க 1 by x இருக்கு. சோ அங்க a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ a மைனஸ் இந்த 2 by y இருக்கு. அப்ப இது நம்ம 2b அப்படினு எழுதலாம். இந்த c இல்ல. சோ plus 0c plus 4 equal to 0. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் அதாவது a இல்லன்றனால நம்ம 0a ன்னு எடுத்துக்கிறோம். plus b minus 1 by z c plus 1 equal to 0 equation 2 எடுத்துக்கிறோம். next third equation பாருங்க. x இருக்கு z இருக்கு y இல்ல. so y ன்றது b. அப்ப இங்க 0b அப்படின்னு போட்டுட்டு 3x 3 by x நம்ம என்ன எழுதலாம் 3a அப்படின்னு எடுத்துக்கலாம். 3a ன்னு எடுத்துக்கலாம். இங்க 2 by z இருக்கு. so plus 2c எடுத்துக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கு 14. அதனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் 14 எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 0. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு a மைனஸ் 2b பிளஸ் 0c பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணா b கேன்சல் ஆகும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 0 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ இந்த டேர்ம் வந்து 0 பிளஸ் b. இப்போ பிளஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 2b மைனஸ் 2c பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். சிம்பிள் ஏற்கனவே சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நம்ம டைரக்டா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ a பிளஸ் 0 a மைனஸ் 2c பிளஸ் 6 இங்க 0னால நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்துட்டோம்னா பிளஸ் 2c மைனஸ் 2c ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ஆட் 3 and 4. தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு